வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. மாம்பழம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆடிவெள்ளி உற்சவ தேர்த்திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியம் மாம்பழம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருவிழாவானது ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையன்று ஆடி மாதத்தை மையப்படுத்தி திருவிழா அமோகமாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் ஸ்ரீ முத்தாலம்மன் அம்மனுக்கு தேர்க்குத்துதல், அலகு குத்துதல், குரத்தி வேடம், சாமிகள் வேடம் மற்றும் பல்வேறு வேடங்களுடன் அம்மனின் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தேரோட்டத்தில் முதுகில் அலகு குத்தி வாகனங்களில் கட்டி தேர் இழுத்தும், தூக்கு தேர் தூக்கியும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நேர்த்திக்கடன் மூலமாக அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து கோவிலில் மாவிளக்கு எடுத்து சிறப்பாக பொங்கல் வைத்தும் பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் வழிபாடுகள் நடத்தினர். திருவிழா நாளன்று காலை 8 மணி அளவில் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடலை தொடர்ந்து பக்தர்களுக்கு காலை 9 மணியளவில் சின்ன ஊசி குத்துதல், அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் தேர் திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ முத்தாலம்மனை மனதார வேண்டி அலகு குத்துதல், டாடா ஏசி வாகன தேர், டிராக்டர் தேர், ஆட்டோ தேர், ராட்டின தேர் இழுத்தல் உள்ளிட்ட பல வகையான அலகு குத்துதல் போன்ற பக்தர்கள் மெய் சிலிர்க்கும் வகையில் நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்தாலம்மன் தேர் திருவீதி உலா நடைபெற்றது. வான வேடிக்கையுடன் புஷ்ப பல்லக்கில் சாமி ஊர்வலம் நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவுற்றது. இத்திருவிழாவினில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்தாலம்மன் அம்மனின் தரிசனம் பெற்று சென்றனர். திருவிழாக்கள் மக்களை ஒன்று சேர்க்கவும், சொந்தங்கள் கூடி சந்திக்கவும் அமைய பெற்றது என்பதால் அதை இன்றளவும் மாம்பழம்பட்டு கிராம மக்கள் ஒற்றுமையாக ஒன்று கூடி சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் தண்டபாணி, மாம்பழம்பட்டு.